தீபாவளி சீட்டு நடத்தி 5 கோடி ரூபாய் சுருட்டிய தம்பதியை கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்டவர்கள் திருவண்ணாமலை எஸ்பி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் டி. கல்லேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன் மற்றும் அவரது மனைவி விஜயா. கணவன் மனைவி இருவரும் கூட்டாக இணைந்து திருவண்ணாமலை, ஆவூர், கரிப்பூர், கெங்கம்பட்டு, திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை, வேட்டவளம், பழையனூர் என 50க்கும் மேற்பட்ட ஊர்களில் உள்ள பொதுமக்களிடமிருந்து 400, 1100, 1200, 1800 ரூபாய் என 4 பிரிவுகளாக தீபாவளி சீட்டு நடத்தி வந்துள்ளனர். அவ்வாறு பணம் செலுத்தியவர்களுக்கு 4 கிராம் தங்கம் அளிப்பதாகவும் 10 கிராம் வெள்ளிக்காசு மளிகை பொருட்கள் அளிப்பதாகவும் ஆசை வார்த்தைகளை கூறி 1000த்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை ஏஜெண்டுகள் மூலமாக இணைத்துள்ளனர். அவ்வாறு ஏஜெண்டாக நியமிக்கப்பட்டவர்கள் தங்களது வாடிக்கையாளர்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கில் பணம் பெற்று டி. கல்லேரி கிராமத்தை சேர்ந்த முருகன் மற்றும் விஜயா தம்பதியிடம் செலுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை முடிந்தும் தற்போது வரை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய தங்கம், வெள்ளி, அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பரிசுப் பொருட்களை வழங்காமல் கணவன் மனைவி அலைக்கழித்து வந்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் பணத்தை மீட்டுத் தரக்கோரி திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். நேற்று சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டதுடன் தங்கள் பணத்தை உடனடியாக மீட்டுத் தரக்கோரி எஸ்பி அலுவலக வாயில் முன்பு தரையில் அமர்ந்து கண்ணீர் மல்க திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவலர்கள் விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். குற்றவாளிகளை உடனே கண்டுபிடித்து தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்காமல் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டோம் என பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் மல்க காவல்துறை அதிகாரிகளிடம் கூறியதால் சிறிது நேரம் எஸ்பி அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை அதிகாரிகள் வாக்குறுதி அளித்ததின் அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்டு கிராம மக்கள் கலைந்து சென்றனர். ஒரு 20 ஏஜென்ட் மாதிரி சேர்ந்து கட்டணும் சார். இப்போ 4 கோடி ரூபாய் ஏமாத்திட்டாங்க. வீட்டில் நாங்கள் நிம்மதியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல. எங்களுக்கு காசு கட்டணவங்க எங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க சார். ஆளே இல்லைங்க சார், தலைமறைவாயிட்டாங்க. இவங்க போய் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறாங்களே, 4 மாசமா ஒன்று கூட கண்டுபிடிக்கலைங்க. எங்களை போங்கன்னு எங்களை தான் சேர்த்து அனுப்புகிறாங்க. என்ன மாதிரி நான் அணுகுமல் சுற்றி 4 அடுக்கம், மயந்தாங்கல், ஆவூர், வயலூர், தானிப்பூண்டி, வெறியூர், கல்லேரி, பவுத்துரம் சுற்றி பார்த்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிராமத்தை சுற்றி வசூல் பண்ணாங்க. என்ன மாதிரி சுற்றிட்டு 40-50 ஏஜென்ட் இருக்காங்க. யாரும் சேர்த்து அவங்க ஒரு ஆள் 20 லட்சம், 30 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் தொட்டு கட்டினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட பணத்தை ஏமாற்றிட்டு தலைமறைவாயிட்டாங்க. பொதுமக்கள் அளித்த புகார் மீது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மோசடியின் அளவு அதிகமாக இருப்பதால் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரும் இதுகுறித்து விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற மோசடி கும்பலை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.